இந்திய உறவுகளுக்கு காலை வணக்கம். இவ்ளோ சூப்பர்வா இன்ட்ரெஸ்ட்டா சாப்பிட்டுன்னு இருக்காங்களே, என்ன சாப்பிடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? வெண்டைக்காய் 65 தான். हो, ଭେଣ୍ଡି 65 ଏତେ ବଢିଆ ଇଣ୍ଟରେଷ୍ଟରେ ପିଲାମାନେ ଖାଇବା ପାଇଁ କେମିତି କରିବେ ଦେଖିବ. சூப்பர்வான ஒரு வெண்டைக்காய் 65 தான். பசங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்களோ அவ்வளோ சிம்பிளா சீக்கிரமா பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய பெரிய வெண்டைக்காவோ நமக்கு எப்படி தேவையோ அப்படி நீட்டாவே வெட்டிக்கலாம். ஒரு வெண்டைக்காவை ஒரு 4 பீஸா போட்டோம்னாவே கரெக்டா இருக்கும். ବଡ଼ ବଡ଼ ଭେଣ୍ଡି ରହିବ ତ ସେମିତି ଖାଲି ଉପର ତଳ କଟ୍ କରିକି ଲମ୍ବା ଲମ୍ବା ଏମିତି କଟ୍ କରିବ ତ ଭଲ। ବେଶୀ ପତଳା ପତଳା କଟ୍ କରିବା ପାଇଁ ବି ଦରକାର ନାହିଁ। ମିଡିୟମରେ ଗୋଟେ ଭେଣ୍ଡି 4 ପିସ୍ କଟ୍ କରିବା ଟାଇମରେ ଠିକ ରହିବ। ସେ ମଞ୍ଜି ନା ସେ ଆପେ ଆପେ ଏମିତି ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ବାହାରିକି ଆସିଯିବ। ସେମିତି மசாலா மிக்ஸ் କରିବା டைம்ல வெண்டி படியா ରହିବ। வெண்டைக்காய் வந்துட்டு நம்ம நார்மலாவே ஒரு 4 பீஸாவே கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய வெண்டைக்காய் இருந்தாலும் அதுல இருக்கிற அந்த விதைல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு போனாவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். கை எடுக்காம ஒரு வாட்டி கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 வாட்டி இப்படி கை வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணோம்னாவே அது ஃபுல்லா விழுந்துரும். மசாலா வந்து ரெடி பண்ண போறோம். உடனே ஃப்ரை பண்ணிடலாம். பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. இது வந்து வெண்டைக்காய் 65 தான். ரொம்ப சூப்பரா இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா 65 மசாலா போடுறதுனால போடலாம். இல்லைன்னா வெறுமனே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமா லெமன். அந்த புளிப்பும் காரமும் சேர்ந்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால மிளகாத்தூள் கொஞ்சம், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், அது கூட தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் எல்லாமே போட்டுட்டு நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்து 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 ஸ்பூன் ரைஸ் பவுடர், கொஞ்சமா லாஸ்டா கொஞ்சமா ரவை போட்டுக்கலாம் அந்த கிறிஸ்பினஸ்க்காக. தண்ணி எதுவுமே போட வேணாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாவே செம்ம சூப்பரான வெண்டைக்காய் 65 ரெடி ஆயிடும். ஒரு பவுல்ல இவ்வளோ பண்ணோம்னாவே பசங்க வந்துட்டு ரொம்ப சூப்பராக சாப்பிட்றாங்க. வெண்டைக்காய்னாவே பசங்களுக்கு பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி செஞ்சோம்னா இன்னும் நல்லா சூப்பராக கிறிஸ்பியா சாப்பிட்ருவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தா கூட ଭେଣ୍ଡିନା ପିଲାମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ। फिर भी ଆମେ ଏମିତି ଫ୍ରାଏ କରିକି ଦେବା ତ କେତେ ବି ଭେଣ୍ଡି ଫ୍ରାଏ କରିବା ପିଲାମାନେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ଖତମ କରିଦେବ। ଲୁଣ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର, ହଳଦୀ ଟିକେ, ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପେଷ୍ଟ 1 ସ୍ପୁନ୍ ପକେଇ ଦେଇଛି ମୁଁ, ଲେମନ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସେ ରାଗ ଖଟା ମିଶିକି ରହିବା ଟାଇମରେ ବଢିଆ ରହିବ। ଲେମନ ନାହିଁ ତ ଚାଟ ମସଲା ବି ଆମେ ପକେଇ ପାରିବ। ଧନିଆ ପାଉଡର 1 ସ୍ପୁନ୍, ଜିରା ପାଉଡର 1 ସ୍ପୁନ୍, ଆଉ କାଶ୍ମୀରୀ ଚିଲି ପାଉଡର ନା ସେଇଟା 1 ସ୍ପୁନ୍ ମୁଁ ମିକ୍ସ କରିଛି। ଗରମ ମସଲା ଟିକେ, 2ଟା ସ୍ପୁନ୍ କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର, 2ଟା ସ୍ପୁନ୍ ମଇଦା, 1 ସ୍ପୁନ୍ ଚାଉଳ ପାଉଡର, ଆଉ ଟିକେ ସୁଜି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ସୁଜି କ'ଣ ପାଇଁ ନା ସେ କୋଟିଂରେ କ୍ରିସ୍ପି ଆସିବା ପାଇଁ। ଏତିକି ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ଇନ୍ କେସ୍ ଆପଣ ମିକ୍ସ କରିବ ତ ଚିକେନ 65 ମସଲା ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ବି ଆଉ ବି ବଢିଆ ରହିବ। ମୁଁ ଆମଚୁର ପାଉଡର ବି ଟିକେ ପକେଇ ଦେଇଛି, ଭଲ ରହିବ। ଆଉ କିଚେନ କିଙ୍ଗ ମସଲା ରହିବା ଟାଇମରେ ଟିକେ ପକେଇକି ସବୁ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ପାଣି ପକେଇକି ମିକ୍ସ କରିବା ନାହିଁ। ନର୍ମାଲ ଲୁଣ ପକେଇବା ଟାଇମରେ ଭେଣ୍ଡିରେ ପାଣି ବାହାରିବ। ସେ ଭିତରେ ଟିକେ ମସଲା ମିକ୍ସ କରିକି ରଖିକି 2 ମିନିଟ୍ସ, ତାପରେ ଆମସା ମଇଦା, କର୍ଣ୍ଣଫ୍ଲୋର, ଚାଉଳ ପାଉଡର ଆଉ ସୁଜି ପକେଇବା ଟାଇମରେ ପାଉଡର ସବୁ କରେକ୍ଟ கோட்டிங் ହେଇଯିବ। ପାଣି யூஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। தண்ணி தெளிச்சு வந்து நம்ம இது பண்ணவே வேணாம். ஃப்ரெஷ்ஷான வெண்டி இருந்தாவே போதும். க்ளீன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணி எல்லாம் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா கட் பண்ணிட்டு மசாலா மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். வெண்டைக்காய் வந்துட்டு ரொம்ப நல்லது பசங்களுக்கு. குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா இப்போ தசரா லீவ்ல பசங்க வீட்டில் இருக்காங்க. ஒரு வெஜிடபிளும் வந்துட்டு அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பண்ணி கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப சின்ன சின்னமா இல்லாம பெருசா இருந்ததுன்னா அந்த குர்குரே மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும்போது பசங்க அவங்க கையில பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நான் வெண்டைக்காய் எவ்வளோ பெருசா இருக்கோ அந்த பெருசு கட் பண்ணிட்டேன்। ଭେଣ୍ଡି ଲମ୍ବା ଲମ୍ବା କ୍ରିସ୍ପି ରହିବା ଟାଇମରେ ପିଲାମାନଙ୍କ ହାତରେ ଧରି ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ରହିବ। ସେଇଟା ବି ମୁଁ ସେମିତି। ଆଉ ଦହି ଭାତ ନାହିଁ ତ ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗେ ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ରହିବ। ବେଶୀ ପତଳା ପତଳା କଟ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବେଶୀ ଟାଇମ୍ ଲାଗିବ। ଗୋଟେ ଭେଣ୍ଡିକି 4 ପିସ୍ କଟ୍ କରିକି କରେକ୍ଟ ରହିବ। ଆମେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ମିଡିୟମ କରେକ୍ଟରେ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମରେ ବଢିଆ କ୍ରିସ୍ପି ଆସିଯିବ। ଇନ୍ କେସ୍ ଆପଣ ତେଲ ଫ୍ରାଏ କରିବା ନାହିଁ ନା, ଡାଏଟ ରହିବ ଲୋକ ଖାଇବା ପାଇଁ, ଏୟାର ଫ୍ରାୟରରେ ବି ଆପଣ ରଖିକି ବିନା ତେଲରେ ବି ଫ୍ରାଏ କରିକି କାଢି ପାରିବ। ଫିର୍ ବି ତେଲର ଫ୍ରାଏ କରିବେ ସେ ଟେଷ୍ଟ ଆସିବନି। ପିଲାମାନଙ୍କୁ ମୁଁ କରୁଛି ସେଇଟା ପାଇଁ ମୁଁ ତେଲରେ ଡିପ୍ ଫ୍ରାଏ କରିକି କାଢି ଦେଇଛି।
சின்ன பசங்க சாப்பிட போறாங்க அப்படின்றதுக்காக நான் டீப் ஃப்ரை தான் பண்ணேன். அதே இன்கேஸ் பெரியவங்க யாராவது சாப்பிட்றோம், நம்ம இந்த மாதிரி கிறிஸ்பியா சாப்பிடணும்னு நினைச்சோம்னா, ஏர் ஃப்ரையர்ல கூட வைக்கலாம். மைக்ரோவன்லயே வச்சுட்டு கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த அளவுக்கு கிறிஸ்பியா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் பசங்க சாப்பிட போறாங்க அப்படின்றதுக்காக நான் நல்லா டீப் ஃப்ரையே பண்ணேன். டீப் ஃப்ரைனா ரொம்ப நேரம் கூட ஃப்ரை பண்ண வேணாம். கொஞ்ச நேரத்துக்குள்ளவே ஆயில் ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹீட் ஆயிட்டு அதுக்கப்புறம் மீடியம்ல வச்சுட்டு போட்டிங்களேனாவே கொஞ்ச நேரத்துக்குள்ளவே அந்த வெண்டைக்கால வர ஃபுல்லா அந்த பபுள்ஸ் ஃபுல்லா கம்மி ஆயிடுச்சுனாவே நல்லா கிறிஸ்பியா வந்துடும். ரொம்ப கிறிஸ்பியா எடுக்கும்போது ரொம்ப கிறிஸ்பியா பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கசப்பான மாதிரி ஆயிடும். அதனால மீடியம்ல கரெக்டா எடுத்துருவானாவே நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் கொஞ்சமா வந்து கடல மாவும் ஒரு 2 ஸ்பூன் போட்டா அந்த கோட்டிங் நல்லா கனமா வரணுன்றதுக்காக வெண்டைக்காய் கூட சாப்பிடும்போது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ଆଉ 2ଟା ସ୍ପୁନ୍ ବେସନ ବି ମୁଁ ପକେଇ ଦେଇଛି। ସେ କୋଟିଂ ଭଲ ଆସିବ ସେଇଟା ପାଇଁ, ବଢିଆ କ୍ରିସ୍ପି ଆସିବ ଖାଇବା ପାଇଁ। ଆଉ ସବୁ ମିକ୍ସ କରିକି 2 ମିନିଟ୍ସ ରଖିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଅଲରେଡି ଆମ ମିକ୍ସ କରିବା ମସଲାର ଲୁଣ ପକେଇ ଦେଇଛି ନା, ଭେଣ୍ଡିରେ ଟିକେ ପାଣିଆ ଟାଇପ୍ର ହେଇଯିବ। ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ଟାଇମ୍ ମିକ୍ସ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ ମିକ୍ସ କରିକି ରଖିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ନା ଫ୍ରାଏ କରିବ ତ ଠିକ୍ ରହିବ। ସୁଜି ବି ଟିକେ ପକେଇକି ସବୁ ମିକ୍ସ କରିଛନ୍ତି। ଏମିତି ରହିବା ଟାଇମ୍ରେ କରେକ୍ଟ କ୍ରିସ୍ପି ଆସିଯିବ। ଭେଣ୍ଡି ହାତ ରଖିକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ନାର୍ମାଲ ସିମ୍ପଲ ଗୋଟେ ஸ்பூன்ல மிக்ஸ் କରିବା டைம்ல கோட்டிங் கரெக்டா ହେଇଯିବ। ஒரு ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணோம்னாவே கரெக்டா கோட்டிங் ஆயிடும்। அதுல நான் இவ்வளோ மட்டும் தான் ரவை போடுறேன்। எத்திக்கு சுஜி பொக்கிடுச்சு அப்புறம் கிறிஸ்பி பை ரொம்ப கை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா வெண்டைக்காய் வந்து குழஞ்ச மாதிரி ஆயிடும்। இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்றது நம்மளுக்கு எப்படி கட் பண்ண பிடிக்குதோ அந்த அளவுக்கு கட் பண்ணிட்டு கூட நம்ம பண்ணிடலாம்। ஆனா என் பசங்களுக்கு வந்து அந்த குர்குரே மாதிரி இருக்கிற பெரிய நீட்டா இருக்கிற வெண்டைக்காவை சாப்பிடும் போது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு। அதுக்காக நான் இப்படி பெரிய பெரிய நீட்டா கட் பண்ணியிருக்கேன்। இந்த சேம் மசாலா எல்லாம் வந்து நீங்க சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு கூட போடலாம்। ஆயில் வந்து கரெக்டா மீடியம் சூடு இருக்கும்போது போட்டோம்னாவே கரெக்டா இருக்கும்। ரொம்ப ஹீட்டா வச்சுட்டு போட்டீங்கன்னா மேல கிடுகிடுன்னு வெண்டைக்காய் வந்து கருத்த மாதிரி ஆயிடும்। அதோட டேஸ்ட் வந்து நம்ம போடும்போதே தெரியுது பாருங்க, தனித்தனியா இருக்குது। ஏன்னா தண்ணி எதுவும் இல்லாததுனால ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணா போதும்। பெரிய கரண்டி வச்சு சும்மா மிக்ஸ் பண்ணோம்னா வந்து வெண்டைக்காய் மேல இருக்க அந்த கோட்டிங் ஃபுல்லாவே வந்துடும்। அதனால ଗୋଟେ ତେଲ ନା ମିଡିୟମ ହାଇରେ ରଖିକି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ହାଇରେ ରଖିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବେଶୀ ହାଇରେ ରଖିବ ତ ଭେଣ୍ଡି ପତଳା ପତଳା ଅଛି ନା ଉପରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସେ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ହେଇଯିବ, ଭିତରେ ଟିକେ ଭଲ ନାହିଁ ରହିବ, କଞ୍ଚା ଟାଇପ୍ର ରହିବ। ସେଇଟା ପାଇଁ ମିଡିୟମ ହାଇରେ ରଖିକି ଆମ ଦିଟା ସାଇଡ୍ରେ ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ୟୁଜ୍ କରିକି ଖାଲି ବେଶୀ ଟାଇମ୍ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ ଗୋଟେ ଟାଇମ୍ ମିକ୍ସ କରିକି ତାପରେ ବଡ ଛାନିରେ ନା କାଢିବ ତ ଠିକ ରହିବ। ଆଉ ଟିସ୍ୟୁ ପେପର ରଖିବା ଟାଇମ୍ରେ ତେଲ ବି ରହିବ ନାହିଁ, ବେଶୀ கிறிஸ்பி டைப்ல கரெக்ட் ରହିବ வெண்டி। இது ஒரு கரெக்டா நம்ம எடுத்துட்டு ஒரு ஜல்லாடியில வச்சோம்னாவே போதும்। டிஷ்யூ பேப்பர் கூட வைக்க வேணாம்। ஏன்னா வெண்டைக்காயில வந்து எண்ணெய் வந்து எதுவுமே ஒட்டிட்டே இருக்கவே இருக்காது। கரெக்டா ட்ரையா வந்து இதுவாயிடும்। மீடியம்லயே இந்த அளவுக்கு வேக வச்சோம்னா போதும்। மேல அந்த பப்புள்ஸ் வர்றது ஃபுல்லா கம்மி ஆயிடுச்சுனாவே வெண்டைக்காய் கரெக்டா வெந்துச்சு, வெண்டைக்காயில இருக்கிற அந்த நீர் பதம் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்। ଏମିତି ବଡ ବଡ ବବଲ୍ସ ଆସୁଛି ନା ସେଟା କମ ହେଇଗଲା ଟାଇମ୍ରେ ଭେଣ୍ଡିରେ ପାଣି କଣ୍ଟେଣ୍ଟ ନା ପାଣିରେ ଟାଇପ୍ର ରହିନାହାନ୍ତି, ସେ ବଢିଆ କରେକ୍ଟର ରହିବ। ମିକ୍ସ କରିକି କରେକ୍ଟର କାଢିବା ପାଇଁ ଦରକାର। ଗୋଟେ ସ୍ମଲ ସ୍ପୁନ୍ ୟୁଜ୍ କରିକି ମିକ୍ସ କରିବା ଟାଇମ୍ରେ ମସଲା ସବୁ ବାହାରିକି ଆସିବ ନାହିଁ। ଦେଖନ୍ତୁ ଭେଣ୍ଡି ଦେଖିବା ପାଇଁ ବି ଏତେ ବଢିଆ ଗ୍ରୀନ କଲର ଅଛି, ସେ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ବି ରହିବ। ଖାଇବା ପାଇଁ ବି ସେ ଏତେ କ୍ରିସ୍ପିରେ ପିଲାମାନଙ୍କୁ ଗୋଟେ ଖାଇବା ପାଇଁ ଷ୍ଟାର୍ଟ କରିବ ତ କଣ୍ଟିନ୍ୟୁସ୍ ଖାଇଦେବ ଭେଣ୍ଡି, ବଢିଆ ରହିବ ଏଇଟା। ସେମ୍ ଭେଣ୍ଡିରେ କରିବ ନା ଆଉ ଆମେ କ'ଣ କ'ଣ ଭେଜିଟେବଲ ଆମକୁ ଭଲ ଲାଗୁଛି ସବୁ ଭେଜିଟେବଲ ଏମିତି டைப்ல ବି கட் କରିକି କରିପାରିବ। கிறிஸ்பி வெண்டைக்காய் பண்ற மாதிரியே நம்ம பசங்களுக்கு வந்துட்டு இதே மாதிரி வேற எந்தெந்த வெஜிடபிள் இருக்கோ அது எல்லாமே வந்து அழகா கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துடலாம் பசங்களுக்கு, ஒரே மாதிரி சாப்பிடாம। வாரத்துல ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை, சின்ன பசங்க சாப்பிட்றதுக்கு। இப்போ பெரியவங்க கூட நம்ம கூட டெம்ட் ஆயிடுச்சுன்னா சரி சாப்பிடணும்னு நினைச்சோம்னா சாப்பிட்டுடலாம்। கொஞ்சம் 2-3 பீஸ் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பாகாது। சூப்பராக 2 பக்கமும் ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க। அந்த கோட்டிங் வந்துட்டு கரெக்டாக ஒட்டி இருக்கும் 2 பக்கமும்।
வெண்டைக்காவோட கலரும் வந்து சேஞ்சே ஆகாது. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும்போது எடுத்துட்டாவே போதும். भेंडीर क्रिस्पीनेस करेक्ट रोइबो बढ़िया से कलर भी बेसी चेंज होबो पइन दरकार नहीं बेसी क्रिस्पी करिबो टाइम रे हम खाइबो टाइम रे तिके पिता टेस्ट आसिबो ரொம்ப கிறிஸ்பியா பண்ணிட்டு எண்ணெயில இருந்து எடுத்துவோம்னா கொஞ்ச நேரத்துக்குள்ள கொஞ்சம் பிளாக் ஆன மாதிரி ஆயிடும் அப்ப சாப்பிடும் போது வந்து கொஞ்சம் கசக்குற மாதிரி இருக்கும் அதனால மீடியம் இந்த கலர் இருக்கும்போது எடுத்துட்டோம்னா அது கரெக்டா கொஞ்ச நேரத்துக்குள்ள கோல்டன் கலர் ஆயிடும் கிறிஸ்பியாவும் ஆயிடும் மேல வந்துட்டு ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு குடுத்தாவே போதும் பசங்களுக்கு. சாஸ் கூட வேணாம். நார்மலா இப்படியே சாப்பிட்டுருவாங்க பசங்க. நெறைய போடாம கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணாவே கரெக்ட்டா காலி காலியா இருக்கும். தனியா ஒட்டாம இருக்கும். நெறைய போட்டுட்டோம்னா அப்படியே ஒரே இடத்துல அப்படியே இருந்த மாரி இருக்கும். சரியா கிறிஸ்பியா வேகாது. மசாலா ஃபுல்லா கரெக்ட்டா வெந்துச்சு பாருங்க. சிம்ல வச்சுட்டு கரெக்ட்டா எடுத்துடலாம். அது சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் வந்து கரெக்ட்டா தெரியும். நீங்க வெண்டைக்காய் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காய் யூஸ் பண்ணோம்னா நல்லா டேஸ்டியா இருக்கும். புளி குழம்பு இல்ல மத்த ரொம்ப கட் பண்ணிட்டு மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பசங்களுக்கு சூப்பர்வான கிறிஸ்பியான வெண்டைக்காய் 65 ரெடி. இது நம்ம குர்குரே வெண்டைக்காய் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஃபில்டர் பண்ணும்போது இன்னொரு கோட்டிங் வந்து போட்டோம்னாவே கரெக்டா இருக்கும். வெண்டைக்காய் வெண்டி என்ன ବେଶୀ ବଢିଆ କୁରକୁରେ ଭେଣ୍ଡି ଟାଇପର ଏତେ କ୍ରିସ୍ପି ରହିବ ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ପଖାଳ ଭାତ ସାଙ୍ଗରେ ବି ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଏମିତି ଭେଣ୍ଡି ଫ୍ରାଇ କରିକି ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ସର୍ଭ କରିବା ଟାଇମରେ ଏ ସାଙ୍ଗରେ ନା ବାଦାମ ପାଉଡର ଟିକେ மிக்ஸ் କରିବା டைம்ல ଆଉ ବି டேஸ்ட் ଆସିବ இது கூடவே வந்து வெண்டைக்காய் வேர்க்கடல பவுடர் பண்ணது கொஞ்சம் போட்டோம்னா செம்ம சூப்பர்வா இருக்கும் செம்ம டேஸ்டியாவும் இருக்கும் இங்க வந்து நானும் எங்க பசங்க மட்டும்தான் சாப்பிடுவோம் அவர் வந்து ஃபாஸ்டிங் இருக்காங்க இப்ப நவராத்திரிக்காக 9 டேஸும் அதனால எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமா சிம்பிளா பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் நான் வெஜிடபிள் வந்து பசங்களுக்கு செஞ்சுன்னு இருக்கேன் என் பொண்ணு வந்து ரொம்ப டேஸ்டியா அவளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு போனவே பசங்க அப்ப சாப்பிட்ற கொஞ்சம் சாப்பாடும் நல்லா டேஸ்டியா இருந்ததுன்னா இன்னும் நல்லா சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக வெஜிடபிள்ல ஒவ்வொன்றும் வந்து இந்த மாதிரி கிறிஸ்பியா பண்ணி கொடுத்து போனவே நல்லா இருக்கும் நம்ம வந்து அப்பளம் எல்லாம் வறுத்து கொடுப்போம் பசங்களுக்கு எண்ணெயில அதை விட ஹெல்த்தியானது இதை மாதிரி நம்ம வறுத்து கொடுத்தோம்னாவே நம்ம பசங்களுக்கு ரொம்ப நல்லது ପାମ୍ପଡ଼ ସହ ଫ୍ରାଏ କରିକି ଦେବ ସେ ପାମ୍ପଡ଼ ଫ୍ରାଏ କରିବା ସେମ୍ ତେଲରେ ଆମେ ଏ ପକୋଡ଼ା ଟାଇପ୍ର କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ଭେଣ୍ଡି ସବ୍ କରିକି ଦେବ ତ ଆଉ ବି ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ଆସିବ ଏ ସେକେଣ୍ଡ ଭେଣ୍ଡି ଦେଖନ୍ତୁ ବଢ଼ିଆ କ୍ରିସ୍ପି ଟାଇପ୍ର ଅଛି ସୁଜି ସବ୍ କୋଟିଂରେ ବଢ଼ିଆ କଭର୍ ହୋଇକି ଆପଣମାନେ ବି ଭେଣ୍ଡି ଏମିତି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ଭଲ ଲାଗିବ இந்த மாதிரி வெண்டைக்காவை ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா பசங்க வந்து ஒரு ஃபுல் பவுல் கூட வச்சிங்களாங்கிற கூட சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பி வெண்டைக்காய் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க கலர் கரெக்டாக இருக்கு எவ்வளோ மெலிசா ஃபுல் கோட்டிங்கும் மேலே கவர் ஆன மாதிரி இருக்கும் வெண்டைக்காயிலேருந்து தனியாக வரவே வராது மசாலாலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ